ஓகே ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 28th December. சடனாக பிளான் பண்ணி ஒண்டர்லா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். யார் யாருன்னா நான், நம்ம பால்காரன் ஆகாஷ் பின்னாடி உக்காண்ட்ருக்கான், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன், தெரியும். பின்னாடி உக்காண்ட்ருக்கான். ஸோ அவங்க வந்து என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். டோட்டலாக மொத்தமாக கிளம்புனது பார்த்திங்கன்னா 8 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் பிஸி ஆகிட்டாங்க. வீட்டில் விடலை, அங்கே விடலை, இங்கே விடலைன்னு யாருமே வரல. ஸோ கடைசியில் நாங்கள் 4 பேர் தான். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா நைஸ் ரோடு மைசூர் டோல்கேட் தாண்ட போகிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டு 2:30 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு iWatch 9 சீரீஸ் ஒரிஜினலுக்கும் க்ளோனுக்கும் ஆன வீடியோ. அது வந்து க்ளோன் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வாங்கினேன், ஒரிஜினல் வந்துட்டு iPlanetல வாங்கினேன். அதோட இதுதான் பார்த்திங்கன்னா வீடியோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு 2:30 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா படுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கு முன்னாடி 6 மணிக்கெல்லாம் கால். சரி ரெடி ஆகிட்டு அப்படியே 7 மணிக்கு கிளம்புனோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:25, 1.5 மணி நேரம் இருக்குது. இன்னும் சாப்பிட்லங்க, பசிக்குது வேறு. எங்கேயாவது முன்னாடி எங்கேயாவது நிறுத்த முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே விடுதியில் வந்துட்டு விடுதி தட்டே இட்லி ஃபேமஸ். நாமெல்லாம் வந்து சின்னதாக இட்லி போடுவோம் இல்லைங்களா, இவங்க வந்துட்டு ஒரு தட்டுலேயே மாவு போட்டு வேக விட்டுருவானுங்க. அது வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியலையே. இன்னைக்கு வீக் டேஸ் என்னடா. நான் வந்து பிரபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணேன், வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். தலைவர் ரொம்ப பிஸி. ஸோ அதனால் மறுபடியும் ஃபோனே பண்ணல தலைவர். ஸோ அதனால் சரி நாங்களே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போது இந்த ரோட்டில் போனாக்கா டைரெக்ட் மைசூர் தான் போகணும். வேற எங்கேயும் நிறுத்துற மாதிரி இல்லை. ஒண்டர்லா போனா கீழே தான் வரணும். என்னவோ சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போயிருக்கிறாங்க? டே ஓட்டுறா. ஒரு காலையில் எழுந்துச்சி ஒரு ஏர்லி மார்னிங் ரைடு கிளம்புறதுலேயே ஒரு சுகங்க. அது எவ்வளோ காசு கொடுத்தா கூட வராது. அது ஒரு மாதிரி ஃபீல். ஏர்லி மார்னிங் ரைடுனால எனக்கு ஒரு ஃபீல். சரிங்க, மிச்ச vlog வந்துட்டு நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ಸಾಂಬಾರ್ ಸಾಗುನಾ ಇದಕ್ಕೆ? உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 800 to 900 மீட்டர்ஸ் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஷாப்புங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு முழுசாக இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு ஷாப் இருக்குது. உள்ளே வந்துட்டு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறதில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சி டைப்பு, நைலானு, சிந்தட்டிக்கு, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் உள்ளே அலோவுடு. நீங்கள் அது எடுத்துகிட்டு வரலான்னா உள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக வரும். அவங்களே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 400 ஏதாவது சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வாங்கின டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1750 rupees. வந்தாச்சா? இதானா வண்டர்லா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். நைஸ். இங்கே ரெசார்ட் கூட இருக்கா? சாண்டா கிளாஸ். அதோ ஜெயிண்ட் வீல். ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಜೈಂಟ್
என்ன சொல்லிட்டு இருந்தேன், டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு 1750 ருபீஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ். அது வந்துட்டு ஜான்வரி 1 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் 1400 தான். பார்க்கிங் சரி மச்சான், ஒண்டர்லா வரணுன்னு பார்த்தாச்சு, கிளம்பலாமா? பிரபு கூட வந்தா பிரபுவை ரைடர் ஆக்கிடுறான். சாரி டிரைவர். என் கூட வந்தா என்ன டிரைவர் ஆக்கிடுறான். விசித்திரமான வண்டிடா. இருங்க, நான் வந்து மோட்டார் vlogging வந்து நார்மல் vloggingக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். Let's go. Yo, I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு. கொஞ்சம் ஷார்ட் எடுத்து முடிச்சு டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. என்னடா இன்றைக்கி எதுவும் சம்பவம் நடக்கலையே, எதுவும் சொதப்பல் நடக்கலையே அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சேன் நான். டிஃபன் சாப்பிட்றதுல வந்து சொதப்பல் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இல்லையா 2 பேர், அவங்க வந்துட்டு ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ சாப்பிட வேண்டிய இடத்துல பிடுதிக்கு தட்டை இட்லி ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பிடுதி தட்டை இட்லி கிடைக்கிற இடத்த விட ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணிட்டு நாங்களும் அவங்கள பிடிக்கிறதுக்காக முன்னாடி போய்ட்டோம், அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணின்னு வந்தேன் நான். ஆனால் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம், போகும்போது ஷூட் பண்ண முடிஞ்சால் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இங்கெல்லாம் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறமா லாக்கர் வந்துட்டு 350 ருபீஸ், 100 ருபீஸ் ரீஃபண்டபிள், 250 ருபீஸ் பர் லாக்கரு. 2 லாக்கர் வாங்கியிருக்கிறோம், 4 ஹெல்மெட்டு 3 பேகுக்கு 2 லாக்கரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். 11 o'clock தான் பார்த்திங்கன்னா என்ட்ரி. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour வெயிட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த 3 பேர் பார்த்திங்கன்னா ஆகாஷ், அதுக்கப்புறமா அவங்க சரண், அதுக்கப்புறமா அவள் லிக்கிதா பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க 3 பேரும். நான் வந்து கொஞ்சம் மாண்டேஜ் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்துருக்கிறேன், உங்களுக்காக போடுறேன். Enjoy. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, sipping on me, never gonna look back. Never gonna look back. Cause damn, I was built to last. You move slow and I move fast, and that's facts. Only I can make a change. Slowly take a step today. I will never be the same. Cause that's what it takes.
Hi friends, myself Charan. Please subscribe to my channel and yeah, we are in Mandarla and Rakas, Kiran and Chetan bhai and yes, she's Nikita, one of the girl in our group. Yeah, and now we are not turning the camera. We are waiting for this. Hi, hi Papa. They are telling hi. Hi. Yes, we'll complete the game and come back soon. Hi friends. ಮೊಬೈಲ್ ದಿವಸದ ಕೀಳು వచ్చి Hi friends. ಹೋಗುತ್ತೆ. Can you pass me on the hashtag? ಹಿಂಗೆ ಅಂಕಲ್ ಒಂದು ಮಿಲ್ಕ್ ಶೇಕ್ ಪ್ಲೀಸ್. Opening a riot lane. Hi friends. Hi friends. ನೀನು ಬ್ಲಾಗ್ ಏನಾದರೂ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಾಡೋ. Yeah, 100%. She has one scar on her ಟ್ರೀಟ್ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಹಂಗೆ ಕೆಳಗಡೆ ಟ್ರೀಟ್ ಕೆಳಗಡೆ ಟ್ರೀಟ್ ಮಾಡಿ. ಇನ್ನಿಬ್ರ ಇಲ್ಲೊಂದು ಮನೆ ಕಟ್ಬಿಡ್ಬೇಕು ಚರಣ. ಈ ಕಡೆ ಬಾ ಚರಣ. Darling, you and I. Yay, Wonderland. Wonderland top alidiri. ಸರಿಯಾನ ವ್ಯೂ ಮಚ್ಚ, ಸರಿಯಾನ ವ್ಯೂಡಾ, ಸರಿಯಾನ ವ್ಯೂ ದೋ ಸಪ್ತಶಕ್ತಿ. ಕ್ಯಾಮ್ರಾ ಅಂತ ಇತ್ರ ಕಾಣಿಸಿದೆ ನನಗೆ ಮಸ್ತಾಗಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡೋದೇ ನಶಾ. Sexy view by ಎಂಗ ಪಾರು ಬೈ ಎಲ್ಲಿ ಲೈಟ್ ಕೊಟ್ಟಂಗ ನೋಡಿ. ನಾನು
ಲೈಟ್ ಇಲ್ಲಿಂದ ನೋಡ್ಬೇಕು. ಫೋಟೋ ಅವ್ರಿಬ್ರು ನುಗ್ಗೆ ಬಿಟ್ಟು Hi bro, and it's end of Wonderla and 2023. இவங்க 2 பேர் எங்க? కాదు అవన్న ఆ వీడియోస్ చూడాలా అని సన్సెట్ అయిపోతుంది. Something. Hi friends, Wonderla friends. She only kept us down. I'm the mood of it. ஓகே, வெற்றிகரமாக வந்துட்டு ஒண்டர்லாவோட ட்ரிப்பை முடிச்சுட்டு 1 டே ட்ரிப் தான். எல்லா கேம்ஸும் ஆடி முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ்டாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி 12 கிலோமீட்டர்ஸ் கும்பலுக்குக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாபா இருந்துச்சு. ஸோ மேப்லேயே பார்த்துட்டு அந்த தாபா கிட்ட நிறுத்தி ஒரு கீ ரைஸு அது இது என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தாச்சு. பேக் டு பெங்களூர். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் உட்காந்துருக்கான், ஒன்றுமே பேசாமல் வரான். ஆனால் வேறு லெவல் ஃபன்னுங்க, வேறு லெவல் ஃபன்னு. ரோலர் கோஸ்டர் ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னு. 1700 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஒர்த்து. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸோட அல்டிமேட்டு. எனக்கு அந்த எத்தனை நாள் நான் ரைடு போகல பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நான் எந்த ரைடுமே போகல, எந்த ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா நான் போகல. ஒர்க்கு விட்டால் வீடு அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு 5-6 மாதமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி செம்மையான டே இன்றைக்கி எனக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஃபோட்டோஸு குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோஸு, ஸ்டேட்டஸு, ஸ்டோரிஸு எல்லாம் பார்த்திங்கன்னா போடுறேன். ஆனால் வேறு லெவல் அல்டிமேட் ஃபன். நான் எப்படி இருந்துச்சு மச்சான் உனக்கு? அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அர்லி மார்னிங் ரைடு, மேக்ஸிமம் போனதுக்கு கொஞ்சம் பசி கம்மியாக அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபீல் ஆச்சா? எனக்கு சத்தியமாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா தாபாவில் வந்துட்டு ஒரு குட்டி டின்னர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஃபுட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேறு லெவல் காஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து இந்த டிக்கெட்ஸில் அதுக்கப்புறமா இந்த ரைட்ஸோட இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோவா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மொத்த ப்ராஃபிட்டை எதில் எடுக்கலான்னு யோசிச்சு அவங்க வந்து ஃபுல்லாக ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்துட்டு காலையில் வந்து இங்கே சாப்பிட்டு தான் போனோம். அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்ஸ் ஒரு 4-5 ரைட்ஸ் முடிச்சு ஆன பிறகு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் நூடுல்ஸ் காம்போ, ஒரு ஃப்ரைட் ரைஸ் காம்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோம். 280 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 300 ருபீஸ் அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து 5 பேர் 2 காம்போ வாங்கினோம். சரி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வேவ் பூல் போனோம், ஸ்விம்மிங் பூல் போனோம். சரின்னு சொல்லிட்டு 2 காம்போ வாங்கினோம். 2 காம்போவுக்கு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. ஃபுட்டு வந்துட்டு வேறு லெவல் காஸ்ட்டு. ஆனால் ஃபுட்டு குவாலிட்டி கூட அவ்வளோவா நல்லா இருந்துச்சு, நல்லா நான் சொல்ல மாட்டேன். அப்படியே தட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. பாதி டஸ்ட்பினுக்கு தான் போகுது. ஸோ தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த கேம்ஸை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ மிச்ச விலாகை வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். நான் அவுட்ரோ வந்துட்டு நான் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா படுத்துட்டேன் நான். ஸோ வேறு லெவல் டயர்டு. அந்த ஃபுட்டேஜஸ் தான் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் எல்இடி போட்டுறா, இது கண்ணுக்கு அடிக்குது லைட்டு.
அப்பா இன்றைக்கி வந்து சரியாக தூங்க போகிறேன் நான். ஏன்னா பாஸ்ட் 1 இயராக பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா 3 to 3.5 hours தான் மேக்ஸிமம்மு. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நான் தூங்கும், அவ்வளோதான் தூக்கம் வரும். இன்றைக்கி வந்துட்டு பண்ண ரைட்ஸு, அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணது எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டயர்டாக இருக்குது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 8 to 9 hours ஸ்லீப் வந்து வேணும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you all with another interesting video. Until then, it's bye from உங்கள் நண்பன் 2K தமிழன். Good night.